நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். இலங்கையின் சோளத்தேவை மற்றும் விநியோகத்தை முறையாக நிர்வகிப்பதற்கான மைஸ்டாக் எனும் புதிய இணையவழி தகவல் முறைமை மற்றும் செயலி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த செயலி நேற்று விவசாய அமைச்சினால் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. விவசாய மற்றும் கால்நடை வளங்கள் பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தலைமையில் இந்த அங்குரார்ப்பண நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. இந்த புதிய டிஜிட்டல் தளம் சோளச்சந்தையில் நிலவும் தரவு பற்றாக்குறையை நீக்கி நாட்டில் உள்ள சோள கையிருப்பு குறித்த சரியான தகவல்களை வழங்குவதன் மூலம் இறக்குமதி மற்றும் விநியோகம் தொடர்பான முடிவுகளை தரவுகளின் அடிப்படையில் எடுக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் புத்தளம் மாவட்டத்திலும் இன்று சில இடங்களில் மழை பெய்யும் சாத்தியம் இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. ஏனைய பகுதிகளில் பகல் 1 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இன்று நாட்டின் சில பகுதிகளில் 75 மில்லிமீட்டர் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் காரணமாக ஏற்படும் ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வானிலை ஆய்வுத்துறை பொதுமக்களை கேட்டுக் கொள்கிறது. களுத்துறை தொடங்குட நுழைவாயில் ஊடாக தெற்கு அதிவேக நெடுஞ்சாலைக்குள் நுழையும் மற்றும் வெளியேறும் வாகனங்கள் விசேட சோதனைக்குட்படுத்தப்பட்டன. நேற்று இரவு போலீசாரால் இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. திட்டமிடப்பட்ட குற்றங்கள் மற்றும் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தல்களை குறைக்கும் நோக்கிலேயே இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது குறித்த வாகனங்களை பயணிக்கும் நபர்கள் தொடர்பிலும் தொடங்குட போலீசார் மற்றும் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை போக்குவரத்து பிரிவின் போலீஸ் உத்தியோகத்தர்களின் ஒத்துழைப்புடன் விசேட கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. புதிய கல்வி சீர்திருத்தத்தின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்ட 6ஆம் தர ஆங்கில பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியில் மாணவர்களுக்கு பொருத்தமற்ற இணையதள முகவரி சேர்க்கப்பட்டமை தொடர்பில் சந்தேக நபர்களை கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சர்ச்சையான பாடப்புத்தகம் தொடர்பான வழக்கை விசாரித்த ஹங்கொடவில நீதவான் நீதிமன்றம் இதுகுறித்த விசாரணைகளை விரைவுபடுத்துமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு உத்தரவிட்டுள்ளது. ஹங்கொடவல நீதவான் ருவந்திகா மாரசிங்க நேற்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை உடனடியாக கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்துமாறும் அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினருக்கு பணிப்புரை வழங்கினார். தனது எதிர்கால அரசாங்கத்தின் நிரந்தர வருமானம் இல்லாத எம்பிக்களுக்கு ஓய்வூதியத்தை மீண்டும் வழங்குவதற்கான சட்டமூலத்தை கொண்டுவரவுள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மூத்த துணைத் தலைவர் வழக்கறிஞர் விஜயதாஸ் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு பேசிய முன்னாள் எம்பி தேசிய மக்கள் சக்தி இந்த ஓய்வூதியங்களை ஒரு பிரபலமான தலைப்புக்காக ரத்து செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக தங்கள் சொந்த கட்சியின் சுமார் 40 எம்பிக்கள் உதவியற்றவர்களாகிவிட்டதாக வழக்கறிஞர் விஜயதாஸ் ராஜபக்ச மேலும் தெரிவித்துள்ளார். அக்குரைகுடவில் சட்டத்தரணி மற்றும் அவரது மனைவியின் கொலையுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் துப்பாக்கிதாரியொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். முழுநாடு ஒன்றாக திட்டத்தின் கீழ் போலீசார் நேற்று மேற்கொண்ட விசேட வேலை திட்டத்தின் கீழ் 29,165 பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இதன்போது சந்தேகத்தின் அடிப்படையில் சுமார் 584 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களுள் குற்ற செயல்களுடன் நேரடியாக தொடர்புடையவர்கள் என அடையாளம் காணப்பட்ட 18 சந்தேக நபர்களும் உள்ளடங்குவர். பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த 249 பேரும் திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த 130 பேரும் இதன்போது கைதாகியுள்ளனர். மேலும் மதுபோதையில் வாகனம் செலுத்திய 286 சாரதிகளும் கவனஈனமாக வாகனம் செலுத்திய 57 சாரதிகளும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். அதிவேக நெடுஞ்சாலையில் பயணிக்கும் வாகன சாரதிகள் மற்றும் பயணிகள் ஆசனப்பட்டி அணிவது கட்டாயம் என மீண்டும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த கட்டாய நடைமுறையை கண்டிப்பாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என அதிவேக நெடுஞ்சாலை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
அதிவேக நெடுஞ்சாலையில் கட்டாய ஆசனப்பட்டி அணிதல் விதிமுறைகளை பின்பற்ற தவறியதற்காக கிட்டத்தட்ட 9,000 சாரதிகள் மற்றும் பயணிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சட்டத்தின் கடுமையான நடைமுறையை உறுதி செய்வதற்காக அனைத்து நுழைவு மற்றும் வெளியேறும் இடங்களிலும் சோதனைகள் நடத்தப்பட்டு வருவதாக அதிவேக நெடுஞ்சாலை போலீசார் தெரிவித்துள்ளனர். தேவையான தகவல்கள் சமர்ப்பிக்கப்படாவிடில் சிம்கள் முடக்கப்படும் என டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன எச்சரித்துள்ளார். இலங்கையில் முறையான அடையாள விவரங்கள் உறுதிப்படுத்தப்படாத சுமார் 9 லட்சம் சிம் அட்டைகள் தற்போது பயன்பாட்டில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு நடவடிக்கைகளுக்கு சரியான சந்தாதார தரவுகள் அவசியம். உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் இல்லாதது குற்ற செயல்களுக்கு வழிவகுக்கின்றன. முறையான பதிவு விவரங்கள் இல்லாத சிம் அட்டைகளை பயன்படுத்துவோர் தேவையான தகவல்களை வழங்க வேண்டும். அவ்வாறு செய்ய தவறினால் அந்த சிம் அட்டைகள் செயலிழக்க செய்யப்படும் என தெரிவித்துள்ளார். கல்கிசை சொய்சாபுர பகுதியில் 8 லட்சம் ரூபாவுக்கும் அதிக மதிப்புள்ள ஐஸ் போதைப் பொருளை கடத்தி சென்ற சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் சந்தேக நபரிடமிருந்து 44,000 ரூபாய் பணமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதன்போது முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர் தற்போது வெளிநாட்டில் வசிக்கும் பெரியளவிலான போதைப்பொருள் கடத்தல்காரரான சுதாரக்க தேவப்பிரிய பேரிஸின் மைத்துனர் என்பதும் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் மேற்குறித்த தேவப்பிரியவின் சார்பாக இலங்கையில் போதைப்பொருள் விநியோகித்து வந்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சந்தேக நபர் ரத்மலானியில் வசிக்கும் 33 வயதுடையவர் என போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். சம்பவம் குறித்து கல்கிசை பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. 2025 ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையின் விடைத்தாள் மதிப்பீடு செய்யும் பணிகள் மார்ச் 12 தொடங்கும் என்று பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி விடைத்தாள் மதிப்பீடு 3 கட்டங்களாக மேற்கொள்ளப்படும் என்றும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி லியனகே தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு 23,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை நியமிக்க ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதாகவும் இந்த ஆண்டு ஆட்சேர்ப்பு செயல்முறையை முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் கர்ணியமர சூரிய தெரிவித்துள்ளார். கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சக ஆலோசனை குழு கூட்டத்தில் பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக நுவரெலியா மற்றும் பதுளை மாவட்டங்களின் சில பகுதிகளுக்கு மண் சரிவு ஆரம்பகட்ட எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் வெளியிடப்பட்டுள்ள இந்த எச்சரிக்கை அறிவித்தலானது நேற்று காலை 8 மணி முதல் இன்று காலை 8 மணி வரை செல்லுபடியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நுவரெலியா மாவட்டம் வெலப்பனை மற்றும் நில்தண்டாகின் ஆகிய பகுதிகளுக்கு 2ஆம் நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்தோடு பதுளை மாவட்டத்தின் மேககிவுல மற்றும் கந்தக்கட்டிய ஆகிய பகுதிகளுக்கு, நுவரெலியா மாவட்டத்தின் கெங்குரன் கெத்த மற்றும் மதுரட்ட ஆகிய பகுதிகளுக்கு 1ஆம் நிலை மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஹட்டனில் இருந்து தாங்கோட்டுவ நோக்கி பயணித்த லொரியொன்று வட்டவளை பகுதியில் வீதியை விட்டு விலகி 20 அடி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 படுகாயமடைந்துள்ளனர். இந்த விபத்து வட்டவளை சிங்கள கல்லூரிக்கு அருகில் நேற்று அதிகாலை 2 மணியளவில் நிகழ்ந்துள்ளது. லொரியில் பயணித்த சாரதி மற்றும் உதவியாளர் படுகாயமடைந்து வட்டவளை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக நாவலப்பட்டி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். அரசு மருத்துவமனைகளில் அத்தியாவசிய மருந்துகளுக்கான தட்டுப்பாடு தொடர்வதாக மருத்துவ சங்கங்கள் தெரிவிக்கின்றன. நுண்ணுயிர் எதிர்ப்பிகள், வலி நிவாரணிகள் மற்றும் நீண்டகால நோய்களுக்கான மருந்துகள் போதிய அளவு இல்லாமலோ அல்லது மிக குறைந்த அளவிலோ இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறதாக ஆங்கில ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இதனால் சில மருத்துவமனைகள் அடிப்படை உயிர்காக்கும் சிகிச்சைகளை வழங்குவதற்கு கூட சிரமப்படுகின்றன. இதுகுறித்து கருத்து தெரிவித்த மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகள் வைத்திய சங்க கூட்டமைப்பின் தலைவர் மருத்துவர் சமல் சஞ்சீவ, அரசு மருத்துவமனைகளில் மருந்துகள் கிடைப்பது நிச்சயமற்றதாக உள்ளது. தட்டுப்பாடுகள் திடீரென ஏற்பட்டு பல நாட்கள் நீடிப்பதால் நோயாளர்களே அதன் பாதிப்புகளை எதிர்கொள்கின்றனர் என்று குறிப்பிட்டுள்ளார்.
இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.